அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த காணொளியில் பார்க்க போவது BA 2ஆம் ஆண்டு இளங்கலை தமிழ் தண்டி அலங்காரம். நாம் எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படின்னு சொல்லிட்டு 5 வகையான இலக்கணங்கள் உள்ளது அப்படின்னு நம்ம சிறு வயதிலிருந்து படித்திருப்போம். அந்த வகையில் இப்போது நாம் பார்க்க போவது அணி இலக்கணம். அணி இலக்கணம் என்றால் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சொல்லாலும் பொருளாலும் அழகு பெற செய்வதற்கு பேர் தான் அணி. சொல்லாலும் பொருளாலும் அழகு பெற செய்வதற்கு பேர் தான் அணி. அந்த வகையில் நாம் தண்டி அலங்காரம் என்ற அணி இலக்கண நூலில் பொருள் அணியியலில் இடம்பெற்றுள்ள தன்மை அணி என்பதை பார்க்க போகிறோம். தன்மை அணி. தன்மை அணி என்றால் என்ன, அதன் வகைகள் என்ன, அவற்றை பற்றி தான் இப்பொழுது நான் உங்களுக்கு விளக்கப் போகிறேன். தன்மை ஒரு பொருளின் இயல்பை அது உள்ளபடியே கூறுவதற்கு பெயர் தன்மை அணி. ஒரு பொருளின் இயல்பை அது உள்ளபடியாகவே மிகைப்படுத்தாமல் என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்வதற்கு பெயர் தான் தன்மை அணின்னு பேரு. இதற்கு இயல்பு நவிற்சி அணி அப்படின்னு வேறு பெயரும் உண்டு. எடுத்துக்காட்டாக, தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு. அப்ப இதை நாம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு மாற்றமும் இல்லாம, எடுத்துக்காட்டாக தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு. இப்ப தோட்டத்துல என்ன கலர் பசு மேயுது? வெள்ளை கலர், வெள்ளை நிறம். அதை நம்ம அதோடைய இயல்பு மாறாம அப்படியே உள்ளவாறு சொல்றதால இதுக்கு தன்மை அணி அப்படின்னு சொல்லிட்டு பெயரு. இது எத்தனை வகையா பிரிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா 4 வகைப்படும். தன்மை அணி எத்தனை வகைப்படும்னா 4 வகையா சொல்றாங்க. பொருள், குணம், சாதி, தொழில் என்று 4 வகையாக பிரிக்கலாம். பொருள், குணம், சாதி, தொழில் அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையாக பிரிக்கலாம். இந்த தன்மை அணிக்கு இலக்கணம் இருக்கு. என்ன இலக்கணம் சொல்றாங்கன்னு பாருங்க. எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்கம் சொன்முறை தொடுப்பது தன்மையாகும். எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்கம் சொன்முறை தொடுப்பது தன்மையாகும். எவ்வகைப்பட்ட பொருளாக இருப்பினும் அப்பொருளுக்கு இயற்கை தன்மையாக இயல்பான தன்மையை எந்த வகையில் மாற்றம் இல்லாமல் கூறுவதற்கு பேர் தான் தன்மை அணி அப்படின்னு சொல்றாங்க. அதான் வேற ஒன்றும் கிடையாது, உள்ளவாறே கூறுவதற்கு பேர் தன்மை அணி. இவற்றை பார்த்தோன்னா பொருள், குணம், சாதி, தொழில் அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையாக பிரிக்கலாம்னு சொன்னேன். அதுக்கான வகைகளுக்கான இலக்கணம் பாருங்க. பொருள், குணம், சாதி, தொழிலோடு புலனாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தண்டி அலங்காரத்துல கூறியிருக்காங்க. அப்ப இப்பொழுது நம்ம அதுல என்ன அணி பார்க்க போறோம்னா, இப்ப 4 வகையா பிரிக்கிறவங்க இல்லையா, அதுல பொருள் தன்மை அணி பார்க்க போறோம். பொருள் தன்மை அணினா அவருடைய பொருளுடைய தன்மையை அப்படியே வெளிக்காட்டுவது. இப்ப எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா, இப்ப சிலப்பதிகாரத்துல கோவலன் கொலை உண்டான் அப்படின்ற ஒரு செய்தி தன்னுடைய மனைவியாகிய கண்ணகிக்கு தெரிய வருது. எப்படி அவன் கொலை உண்டான் அப்படின்றதெல்லாம் அதுக்கு அடுத்து உங்களுக்கு நம்ம அந்த இன்னொரு வீடியோவில் நம்ம அதோட புராண கதைகள் உங்களுக்கு அது தெரியும். உங்களுக்கு சிலப்பதிகாரத்துடைய கதைகள் உங்களுக்கு தெரியும். இப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கோவலன் கொலை உண்டான் அப்படின்ற செய்தி செவி வழியா கண்ணகிக்கு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்ச உடனே என்ன பண்றா, அந்த அரண்மனையை நோக்கி ஓடியே வரா. அரண்மனையை நோக்கி ஓடி வரும்பொழுது அங்க வாயில் காவலன் அவளை விடல. அப்ப வாயில் காவலன் அவளை விடாத பொழுது, அப்ப வாயில் காவலன் விடாத சூழல்ல அவ போய் சொல்ற, நான் வந்திருக்கேன் போய் சொல்லு, நான் யாருன்னு தெரியும். அப்ப அவனோட பேர் தெரியாது, யாருன்னு தெரியாது. அவள ஒரு ஆக்ரோஷமா ஒரு கணவனை இழந்த ஒரு மனைவி அந்த இடத்துல வந்திருக்கான்றது மட்டும்தான் தெரியும். அது கணவனை இழந்த மனைவின்றது கூட அந்த வாயில் காவலனுக்கு தெரியாது. அவளோட தோற்றமே ஒரு மாதிரி ஆக்ரோஷமா இருக்கு. அப்ப அதை பார்த்துட்டு அந்த வாயில் காவலன் போயிட்டு சொல்றான். எப்படி மன்னன் கிட்ட சொல்றான், என்ன ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவனுடைய கால் செல்ம அங்கே இருக்கிற பொற்கொள்ளன் திருடினா அதோடைய பழியத்தான் கோவலன் மேல போட்டு அவனை சாகரிச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட சூழல்ல போய் இவளுடைய தோற்றத்தை போய் அந்த வாயில் காவலன் மன்னன் கிட்ட சொல்றான். எப்படி சொல்றான் பாருங்க. மெய்யில் பொடியும் விரித்த கருங்கூழலும் கையில் தனி சிலம்பும் கண்ணீரும் வைகைக்கோன் கண்டளவே தோற்றான். வைகைக்கோன் கண்டளவே தோற்றான் அக்காரிகை தன் சொற்செவியில். என்ன சொல்ல வராங்கன்னா,
இவளுடைய தோற்றத்தை சொல்றாங்கன்னு சொன்ன இல்லைங்களா? அப்ப இவளுடைய கை தான் உடம்பு, மெய்யில் பொடியும், உடம்பு முழுக்க தூசா இருக்கு, தலைவிரி கோலமா வந்திருக்கா, கையில ஒரே ஒரு தனி சிலம்பு வச்சிருக்கா, அழுதுட்டே இருக்கா. இப்படி ஒரு பெண் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அரசன் கிட்ட அரண்மனையில சொல்லிட்டு இருக்கான் வாயில் காவலன். கணவனை இழந்துட்டாலே அதோடைய பதட்டம் தாங்க முடியாம வந்துட்டான் உள்ள. உள்ள வந்த உடனே அவன் சொல்றான், இவளை பார்த்த உடனே அரசனுக்கு தெரிஞ்சிச்சு ஏதோ நம்ம தப்பு பண்ணிட்டோம். பார்த்த உடனே தோற்றம், கண்ட உடனே தோற்றான். ஏன்னா ஒரு தோற்றம் அவ்வாறு இருக்கு. அப்பதான் அந்த இடத்துல வந்து பார்த்தனா, தேரா மன்னா செப்போது உடைத்தேன், தேர்ந்தெடுத்து ஆராய்ந்து பார்க்காம தீர்ப்பு சொன்ன மன்னனே நான் கேட்பதற்கு பதில் சொல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வழக்குரை கதை நடக்குது. அப்ப என்னுடைய கணவன் கல்வன் அல்ல அப்படின்ற ஒரு செய்தியை வந்து அந்த இடத்துல வந்து ஆர்குமெண்ட் நடக்கக்கூடிய ஒரு வழக்குரை கதை நடக்கக்கூடிய ஒரு சூழல். அப்ப ஒரு கண்ணகியுடைய அவளுடைய உடல் தோற்றத்தை, அவளுடைய அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்கள் இருந்து அவள் வந்திருக்கிற தோற்றத்தை முழுக்க வந்து அந்த வாயில் காவலன் போய் அங்க சொன்னதால, உள்ளது உள்ளபடியாக அவ எவ்வாறு இருக்காரோ அதை அப்படியே சொன்னதால இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தன்மையணியாக வந்து கருதப்படுகிறது. இதுதான் ஒரு ஒரு செயலுடைய தன்மை எவ்வித மாற்றமும் இல்லாமல் உள்ளது உள்ளவாறே சொல்வதற்கு பெயர் தான் தன்மை அணி அப்படின்றத இந்த அணிகள் மூலியமா நாம தெரிஞ்சுக்கிறோம். நன்றி. இப்ப நம்ம பார்த்தது தன்மை அணியும் தன்மை அணியுடைய வகைகள் என்ன, அதுல நம்ம ஒரே ஒரு அணி பொருள் தன்மை அணி என்பதை மட்டும்